ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு ப்ராப்பர் மெக்சிகன் ஸ்டார்டர், அதுதான் பீன் ஸ்கொயர்ஸ். இந்த பீன் ஸ்கொயர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஃபேவரட் டிஷ்ஷா அமையுங்க. பீன் ஸ்கொயர்ஸ் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாமா? பீன் ஸ்கொயர் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கிரீம் கிராக்கர் பிஸ்கெட் 8, வேக வைத்த ராஜ்மா 1 கப், மொசரெல்லா சீஸ் 100 கிராம், ஹங் கர்ட்ஸ் 1/2 கப், ஃப்ரெஷ் கிரீம் 2 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சிகப்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன், வேர்க்கடலை தேவையான அளவு, ஆரிகானோ 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இந்த பீன் ஸ்கொயர்ஸ்க்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப அதை எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ராஜ்மா அப்படிங்கிற ஒரு சுண்டலை வந்து நான் நைட்டே வந்து ஊற வச்சுட்டு நல்லா ஆல்மோஸ்ட் 15 to 20 விசில்ஸ் நல்லா மேஷ் ஆற ஸ்டேட்டுக்கு வந்து பிரஷர் குக் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். அது வந்து ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா அந்த பிரஷர் குக்கர்ல இருந்து எடுத்த உடனே நீங்க மேஷ் பண்ணீங்கன்னா தான் நல்லா அந்த மேஷ் ஸ்டேட்டுக்கு வருங்க. கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மேஷ் பண்ணா சரியா மேஷ் ஆகாது. சோ இதுக்கு வந்து தேவையான அளவு சால்ட். இந்த பீன் ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் மெக்சிகன் ஸ்டார்டருங்க. தேவையான அளவு சில்லி பவுடர். இது பிரத்யேகமா குழந்தைங்களுக்காக செய்யறதுக்காட்டி நான் வந்து வெறும் சில்லி பவுடர் ஆட் பண்றேங்க. நீங்க வந்து ஃபைன்லி சாப்ட் பச்சை மிளகா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு டொமேட்டோ சாஸ், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆரிகானோ. ஆரிகானோ அப்படிங்கிறது வந்து ஒரு மெக்சிகன் சீசனிங்க. இப்போ நம்ம ஊரு கசூரி மேத்தி மாதிரி அவங்க ஊரோட சீசனிங் இது. இது வந்து நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. இது வந்து மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சீஸ கூட துருவி போட்டுக்கலாம். இது வந்து மொசரெல்லா சீஸ்ங்க, அதாவது குக்கிங் சீஸ். இந்த சீஸ் போடுறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த டிஷ். பொதுவா பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் ரொம்ப ஃபஸ் பண்ணுவாங்க, சாப்பாடுனாலே ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பெஸ்ட் ரெமெடி இப்போ என்ன தெரியுங்களா? பீடியாஷூர் அப்படின்ற ஒரு ஹெல்த் மிக்ஸ்ங்க. இது வந்து ஜஸ்ட் பால்ல வந்து நம்ம கலந்து கொடுக்க வேண்டியதுதான். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம சாதாரண ஏதாவது ஒரு டிஷ் பண்ணோம்னா கூட அதுல வந்து ஒரு சில சத்து இருக்கும், ஒரு சிலது இருக்காது இல்லைங்களா? இந்த பீடியாஷூர் அப்படிங்கிறது வந்து ஒரு பேலன்ஸ்டு ஹெல்த் ட்ரிங்க்ங்க. அதுல வந்து 37 வைட்டல் நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால அந்த குழந்தைங்களோட ஹைட்டும் சரி வெயிட்டும் சரி பேலன்ஸ்டா அந்த ஏஜுக்கு ஏத்த அளவுக்கு வந்து அது growth கொடுக்கும். அண்ட் மெயினா வந்து அந்த இம்யூனிட்டி வந்து அது டெவலப் பண்ணும் பாருங்க. அதாவது எதிர்ப்பு சத்து. நம்ம வந்து லைக் வெளியில ஏதாவது சாப்பிடுவோம் செய்வோம், நம்மளுக்கு வந்து அந்த எதிர்ப்பு சத்து கொடுக்கக்கூடியது வந்து அந்த பீடியாஷூர்ல வந்து நிறையவே இருக்குங்க. சீக்கிரமா வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீவரோ ஒரு காஃபோ கோல்டோ வந்து அட்டாக் பண்ணாம நம்மள வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். சோ இப்போ வந்து நம்ம குக்ட் பீன்ல வந்து சால்ட், சில்லி பவுடர், ஆரிகானோ, டொமேட்டோ சாஸ் அண்ட் சீஸ் போட்டிருக்கிறோம். இந்த சீஸ் போடுறதுனால வந்து குழந்தைங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு அட்ராக்ஷன் தாங்க. இந்த அட்ராக்ஷன் நம்ம காட்டி நம்ம வந்து இந்த பீனையும் நம்ம வந்து அவங்கள சாப்பிட வைக்கிறோம். பீன்ல இந்த எஸ்பெஷலி இந்த ராஜ்மால வந்து இந்த பட்டாணி வெரைட்டிஸ்லயே, அதாவது சுண்டல் வெரைட்டிஸ்லயே இது வந்து ராஜ்மா, அதோட பேரே வந்து சொல்லுது பாத்தீங்களா? இது வந்து ஒன் ஆஃப் த கிங்கோட சீட்ஸ் அப்படின்னு. இதுல வந்து நிறைய டயட்ரி ஃபைபர் இருக்கு, அதாவது ஜீரணம் ஆகிற அளவுக்கு ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. இதுல நிறைய புரோட்டீன் இருக்கு, அயர்ன் இருக்கு, பாஸ்பரஸ், மெக்னீசியம், மேங்கனீஸ், விட்டமின் ஏ, அயர்ன், காப்பர்னு சொல்லிக்கிட்டே போலாங்க. இந்த ராஜ்மா வந்து வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த். இப்போ இந்த மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பேக்கிங் ட்ரேல வந்து இந்த கிரீம் கிராக்கர் பிஸ்கெட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து கிரீம் கிராக்கர் பிஸ்கெட்டை வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எந்த பிஸ்கெட்டா இருந்தாலும் விருப்பமா இருந்தாலும் அது நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன ப்ரிஃபரபிளி வந்து ஸ்வீட் பேஸ் இல்லாம சால்ட் பேஸ் பிஸ்கெட்ஸா நீங்க எடுத்துக்கணும். ஒரே வாட்டி நம்ம இதுல வச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரேல அரேஞ்ச் பண்ணிடலாம்.
இதுவே நம்ம இந்த ராஜ்மால வந்து ஒரு சப்பாத்திக்கு தொட்டுக்க ஒரு சப்ஜி மாதிரி ஒரு கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்க கண்டிப்பா ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. சோ இந்த வந்து சுண்டலாவே கொடுத்தா கூட அது வந்து சில குழந்தைங்க சாப்பிடுவாங்க, சில குழந்தைங்க வந்து சுண்டலா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டர் நீங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குழந்தைங்க சாப்பிட்டதாவும் ஆச்சு, அட் த சேம் டைம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமலே வந்து அந்த சுண்டல் கண்டென்ட் வந்து அவங்க வந்து சாப்பிடுறாங்க. நீங்க இந்த ஃபில்லிங் போடும்போது வந்து கார்னர்ஸ் வந்து ஆகாம சென்டர்ல போட்டீங்கன்னா எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சௌரியமா இருக்கும். இல்லைன்னா கையெல்லாம் வந்து ரொம்ப மெஸ்ஸி ஆயிடும் இல்லைங்களா. இது குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே குடுக்கறதுக்கு வந்து ஒரு ஐடியல் ஸ்நாக்குங்க. இந்த ஃபில்லிங் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். குழந்தைங்க வந்த உடனே அவன் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து நீங்க உடனே பண்ணி கொடுத்துடலாம். இப்ப நம்ம அவன் ஆல்ரெடி ஹீட் பண்ணி ஆச்சுங்க, இட்ஸ் ப்ரீ ஹீட்டிங். சோ இந்த ட்ரேல வந்து நம்ம இப்ப ஃபில் அப் பண்ணியாச்சு. இப்போ அவன்ல வச்சிடலாம். இது ஆல்ரெடி ஒரு 15 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் ஆயிட்டு இருக்குங்க. இது வந்து நம்ம அவன்ல வைக்கிற ரீசன் என்ன அப்படின்னா அந்த வந்து குக்கிங் சீஸ் நம்ம போட்டிருக்கிறோம். அந்த குக்கிங் சீஸ் வந்து மெல்ட் ஆயிட்டு சரியா வரதுக்காக தான். உங்க வீட்டுல அவன் இல்ல, அட் த சேம் டைம் உங்களுக்கு இந்த பீன் ஸ்கொயர்ஸ் பண்ணணும்னா நீங்க வந்து குக்கிங் சீஸ் இல்லாம ரெடி டு ஈட் சீஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நீங்க துருவி அப்படியே கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 10 to 15 மினிட்ஸ் நம்ம ஸ்டாண்டிங் டைம் கொடுத்தோம்னா அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகுது வந்து நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறமா எடுத்துடலாம். இது வந்து அவன்ல பேக் ஆயிட்டு இருக்கிற சமயத்துல வந்து நம்ம அதோட டாப்பிங்க வந்து ரெடி பண்ணிடலாம். முதல்ல ஒரு ஷாலோ பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஹங் கர்ட்ஸ் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஹங் கர்ட்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயங்க. அது என்னதுன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ் தயிர் இருக்கு பாத்தீங்களா, நல்ல கட்டி தயிர் எடுத்துக்கோங்க. ப்ரிஃபரபிளி ஒரு வேஷ்டி துணியோ இல்ல ஒரு மஸ்லின் கிளாத்லயோ அந்த கர்ட்ஸ் எடுத்து போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு எது நம்ம சிங்கோட டேப்புக்கோ ஒரு ஜன்னல் ஹூக்குக்கோ எதுக்கோ நீங்க சஸ்பெண்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அந்த வேவ் வாட்டர் எல்லாம் வந்து நல்லா ட்ரெயின் ஆயிடும். அதுக்கப்புறமா அந்த ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour to 45 minutes நீங்க அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா நல்ல ஒரு திக்கு நல்ல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு வெண்ணெய் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஹங் கர்ட்ஸ். இந்த ஹங் கர்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 கப்புக்கு நான் வந்து இந்த பவுல்ல ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் நம்ம டிஷ்ஷுக்கு. இதோட வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் கிரீம் கூட நான் வந்து இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். இது வந்து டெட்ரா பேக்ஸ்ல வெளியில அவைலபிளா இருக்கு. ஆனா வந்து இது வீட்டுல பண்ண ஃப்ரெஷ் கிரீம்ங்க. டெய்லி நம்ம பால் காய்ச்சிரும், அந்த பால் மேல அந்த ஏடு ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது வந்து டெய்லி நீங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணும்போது அதை எடுத்து நீங்க மிக்சியில ஒரு விப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் கிரீம் ரெடி ஆயிடும். இதுதான் அந்த ஃப்ரெஷ் கிரீம். ஒரு 2 to 3 டீஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ற ரீசன் வந்து இன்கேஸ் அந்த கர்ட் வந்து எங்கேயோ ஒரு சார் டேஸ்ட் இருந்ததுன்னா அது போக்குறதுக்காக இந்த ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்றோம். இதுக்கு வந்து தேவையான அளவு சால்ட், கொஞ்சம் வந்து மிளகு பொடி, ப்ரிஃபரபிளி ஒயிட் மிளகு, அதாவது ஒயிட் பெப்பர் பவுடருங்க. ஒயிட் பெப்பர் அவைலபிளா இல்ல அப்படின்னா நீங்க பிளாக் பெப்பர் கூட போட்டுக்கலாம். கொஞ்சமா லெமன் ஜூஸ், ஜஸ்ட் 1 or 2 drops போட்டுக்கோங்க போதும். சோ இதுக்கு பேர் வந்து சார் கிரீம். இது கூட சார் கிரீம் வந்து கூட அப்ராட்ல வந்து பேக்ஸ்ல விக்கிறாங்க. நான் இப்ப வந்து இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி காட்டிட்டு இருக்கிறேன். சோ இதுதான் நம்மளோட டாப்பிங் வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 15 மினிட்ஸா வந்து நம்ம பிஸ்கெட் பேக் ஆயிட்டு இருக்குங்க. இப்போ இட் இஸ் டைம் ஃபார் அஸ் டு ரிமூவ். நல்ல சூடா இருக்கும், சோ நீங்க கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணுங்க. சோ இது வந்து சர்விங் பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதுல நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பீன்ஸ்க்கு பீன் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பீனோட சேர்ந்து நம்ம வந்து கேரட், பட்டாணி,
உருளைக்கிழங்கு, வெங்காயம், என்ன வெஜிடபிள் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.